ஓகே. எல்லாரும் எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ஓகே. எஸ். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்றேன்னா ஓகே ஜாயின் பண்ணுவாங்க. எஸ் கிளியர். ஓகே. எல்லாரும் குயிக்கா மெசேஜ் அனுப்பிடுவோம். கிளியர். ஓகே டன். கிளியர். ஓகே. ஓகே கிளியர் டன். ஓகே டன். ஓகே. ஓகே. ஓகே ஆல் கிளியர். எல்லாரும் மெசேஜ் போட்டீங்க இல்லையே? நிறைய மெசேஜ் வரலையே எனக்கு. எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. எல்லாரோட மெசேஜும் எனக்கு வேணும். எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு புதுசாக கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகே உங்களுக்கு ஒரு என் பேர் தனுஷ்கான். நான் ஓகே ஓகே கிளியர் கிளியர் கிளியர். ஓகே எல்லாரும் போட்டேன் சார். ஓகே. நிறைய பேர் இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ என் பேர் தனுஷ்கான். நான் அண்டர் கிராஜுவேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெக்சரராகவும் இருக்கேன். ஸோ குளோபல் லேர்னிங் கேம்பஸில் அட் த சேம் டைம் கிளியர் கிளியர் கிளியர். ஓகே. எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. கிளியர் ஆன்ட்டு புதுசாக ஜாயின் பண்ணாங்க. கிளியர் ஆன்ட்டு கொடுங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோடோப்ங்கிற ஒரு கம்பெனியும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ வெப் டெவலப்மெண்ட் மொபைல் அப்ளிகேஷன் ஸோ இந்த மாதிரியான கம்பெனியும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கு. ஸோ ஓகே எல்லாரும் ஓகேயா? இல்லை எல்லாம் மெசேஜ் வரல எனக்கு. ஓகே டன். சரி. ஓகே. நிறைய பேர் நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணும்போது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம்லயே ஜாயின் பண்ணுங்க. சரிதானே? அப்படி இல்லை இப்போ வந்து நீங்க வேற நேம்ல வந்திருக்கீங்க அப்படின்னா இஷ்யூஸ் கிடையாது. நேமை மாத்திக்கங்க இப்போதைக்கு. ஸோ ஓகே ஓகே குட். சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ நம்ம நீ விஷயத்துக்கு போவோம். சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க விஷயம் அதாவது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே இது வரைக்கும் நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம்ட்டு நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் கிளாஸ். இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ் 2 months யாருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2026 பேட்சுக்கு. ஸோ மெயினாக நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் கவர் பண்ணாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கிரியேட் பண்ணது தான் அந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ். ஸோ அந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ்க்குள்ள நம்ம என்னென்ன விஷயங்கள் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சம் சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு வீக்குக்கு ஒரு யூனிட். இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு வீக்குக்கு ஒரு யூனிட்டை முடிச்சுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அந்த யூனிட்குள்ளே இருக்கிற மெயின் சப் டாபிக் எஸ்ஏ பாட்டுக்கு வர மெயின் சப் டாபிக்கை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ அதன் அடிப்படையில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் பார்த்துட்டோம். ஸோ டேட்டா பேஸ்க்குள்ள இருக்க மெயினான சப் டாபிக்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெக்கார்டிங்ஸ் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்படி அது சரி கிடைக்கல அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கீமா, ஸோ நார்மலைசேஷன், எஸ்கியூஎல் இது டேட்டா பேஸ்க்குள்ள. அடுத்து ப்ரோக்ராமிங் யூனிட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ப்ரோக்ராமிங் இதுக்குள்ள நம்ம பார்த்துருக்க விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சூடோ கோட் முடிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் முடிஞ்சு. தியரி வைஸா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். பட் எல்லாமே படிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மீதி இருக்க பேலன்ஸ் இருக்க விஷயங்கள்ல கொஸ்டின் பேப்பர் செஞ்சு பார்க்கும்போது நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் படிப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பைத்தன் இதுக்கான ஃப்ரீ வெபினாரும் இருந்துச்சு. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணாதவங்க யார் சரி இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் சரிதானே? ஸோ இதுதான் இவ்வளோ நாளாக நடந்த விஷயங்கள். சரி இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2020 சரியா? 2000 2020 பாஸ் பேப்பர்ல இருக்க நம்ம படிச்ச எல்லா டாபிக்ஸையுமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் சரியா? ஸோ எல்லா டாபிக்ஸையும் நம்ம பார்த்து கவர் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போவோம் சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அப்படி இல்லாட்டி இந்த வீக்கே நான் வந்து நெட்ஒர்க்கிங் கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெட்ஒர்க்கிங்குள்ளே மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எல்எஸ்எம்மும் விஎல்எஸ்எம்மும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே. அதில் மெயினாக நீங்கள் வந்து விஎல்எஸ்எம் பார்த்துக்கிறது நல்லா சத்தனே சம்டைம்ஸ் இந்த மாதிரி வாரத்துக்கான சான்சஸ் இருக்கு.
சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த யூனிட்ட முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன படிக்கிறோன்ட்டு கம்ப்ளீட்டா பிளான நான் வந்து YouTubeல வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் கிளாஸ்ல என்டையர் பிளான். ஸோ வீடியோஸ் யார் சரி பார்க்கல அப்படின்னா, கிளாஸ் முடிய எனக்கு மெசேஜ் ஒண்ணு போடுங்க. நான் சென்ட் பண்ணி விடுறேன். சரிதானே? ஓகே. அப்புறம் நம்ம கான்செப்ட் குடுப்போம். ஸோ 2020 பேப்பர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்குள்ள வெயிட் நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். 2020 வெயிட். வெயிட் ஸ்டூடண்ட்ஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஓகே நான் பேப்பர் உங்க குரூப்ல போட்டு விடுறேன். ஸோ பேப்பர் அதையும் நீங்க எடுத்து வச்சுக்கங்க. யாரு சரி இல்ல அப்படியா எப்படியுமே எல்லாத்துக்கிட்டையும் பேப்பர் இருக்க தான் முடியும். இல்லாம இருக்க சான்சஸ் கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் இதுக்குள்ள டவுன்லோட்ஸ் கிளாஸ் 2020 பேப்பரை நான் போட்டு விடுறேன். சம்டைம்ஸ் அப்படி யாருக்கு சரி இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இருக்கு அப்படின்னா ஹார்ட் காப்பியாக இருந்துச்சுன்னா நல்லோம். சரி அதாவது பாஸ் பேப்பர் புக் அது சரி வச்சிருக்கீங்கன்னா உண்மையாலுமே நல்லோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை பார்க்க பாருங்க. அப்படி இல்லை யாருக்கு சரி அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் பிடிஎஃப் போட்டிருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் பார்க்கலாம். சரியா? தேவைப்படுற நேரம் நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுவேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இன்னைக்கு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐ திங்க் நான் இதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் செஞ்சேன் 2028 பேட்சுக்கு. ஸோ அப்போ தான் நான் ஒரு விஷயம் பார்த்தேன். இன்னைக்கு வந்து என் ஜூம் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டீஆக்டிவேட் ஆகக்கூடாது சரினா ஏதோ எரர் ஆகி டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் மை ஃபால்ட். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சம்டைம்ஸ் 40 மினிட்ஸ்ல இந்த மீட்டிங் எண்ட் ஆனிச்சு அப்படின்னா மறுபடி இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ சேம் கண்டினியூ பண்ணுவோம். சரி அதனை ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நானுமே பார்க்கல. இப்போ நான் லிங்க் ஜென்ரேட் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் ஒரு பிரச்சனை ஒன்று. சரியா? இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதே லிங்க்ல மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. சரிதானே? ஓகே. அப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2026 ஸோ 2020 பேப்பர். ஸோ எல்லாரும் பேப்பர் எடுத்து வச்சுங்க. ஓகே. நானுமே பேப்பர் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். ஓகே. சரியா? அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். சரியா? இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே பார்ப்போம். சரியா? சூடோ கோட், ஃப்ளோ சார்ட், பைத்தன், இஆர் டயகிராம், ஸ்கீமா, நார்மலைசேஷன், எஸ்கியூஎல் எல்லாமே பார்ப்போம். ஸோ நெறைய கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்டிருந்தீங்க. அதில நெறைய டவுட்ஸும் எனக்கு நெறைய போட்டிருந்தீங்க. ஸோ அதையுமே நான் இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆ வெயிட். மெஷின் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. வெயிட். ஆ கிளியரா இருக்கு தானே! எதுவும் பிரச்சனை கிடையாது. லைட்டும் கொஞ்சம் டிம்மா தான் இருக்குது. அங்கன்னா பிரச்சனை ஒண்ணும் இருக்காது. கிளியரா இருக்கும் எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் போர்ட ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். மொபைல் ஃபோன் கேமராவையும். ஸோ கிளியரா இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி கிளியர் இல்ல பேசுறது எல்லாமே கிளியரா கேக்குதா? குயிக்கா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கிளியர் தானே எல்லாமே? எது சரி இஷ்யூஸ் இருக்கா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க கிளியரா. குயிக்கா மெசேஜ் அனுப்புங்க. எல்லாரும் மெசேஜ் போடுங்க. நம்ம கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே கிளியர் கிளியர் கிளியர். எஸ் எஸ் ஒன் எஸ் கிளியர் கிளியர். எல்லாரும் எல்லாரும் மெசேஜ் போடுங்க கிளியரானா ஓகே. ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வரைக்குமான கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸும் நான் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எது சரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தரேன். சரி நேரத்துக்கு டவுட்ஸ் சரி இருக்குன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே எஸ் கிளியர் கிளியர். எல்லாரும் ஓகே எல்லாத்துக்கும் கிளியர் தானே? ஸ்டார்ட் பண்ணலாம் தானே கிளாஸ்? எதுவும் இஷ்யூஸ் இல்லை தானே? ஓகே முடிஞ்ச அளவுக்கு கவரேஜான இடத்துல இருக்க பாருங்க. ஓகே அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 2020 சரியா? இதில் 2000 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ நம்ம இன்னைக்கு கேள்வி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்ப்போம். சரியா?
ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட்டாபேஸ், அதாவது எஸ்ஏ கொஸ்டின்ஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் நம்ம எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்க்கு போவோம். சரிதானே? ஓகே, டேட்டாபேஸ் கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் படிக்க இருக்கு. ஸோ இந்த வீக் நெட்வொர்க்கிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து வெப் டெவலப்மெண்ட் தான் படிப்போம். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், ஒன்று நிறைய விஷயங்கள் படிக்க இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்கு தானே. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம எல்லாரும் கொஸ்டின் எடுத்துக்கங்க. நைன்த் கொஸ்டின் என்ன? ஓகே, இப்போ பாருங்க. சரி, இந்த இடத்துல பாருங்க. 2020, சரியா? 2020ல நைன்த் கொஸ்டின். ஸோ நான் கொஸ்டினை வாசிக்கிறேன், காணாம பார்த்துக்குங்க. சரி, வெயிட் ஸ்டூடெண்ட், கொஞ்சம் இருங்க. ஓகே, சரி, இப்போ பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட், எப்பயுமே நான் சொல்லியிருக்க ஒரு விஷயம், ஒரு பேப்பரை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரியா? இதுதான் நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் படிச்சிருக்க விஷயம். ஸோ எப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் வாசிக்கணும், அந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் மெசேஜ் போட்டுறீங்க. ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். ஓகே தான், சரி. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். சரி, இந்த கேள்வி நம்ம இதுக்கு முதல்ல செஞ்சதில்ல தானே. ஓகே, அப்போ நம்ம இந்த கேள்வியை செய்வோம் இன்னைக்கு. வெவ்வேறு விளையாட்டு கழகங்களுடன் இணைந்த, சரியா, என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகே, கேள்வி எல்லாரும் பார்த்துக்கங்க. நான் மார்க் பண்ற ஒரு விஷயமா. ஓகே, வெவ்வேறு விளையாட்டு கழகங்களுடன் இணைந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்பான பின்வரும் விவரணத்தை கருதுக. சரி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? வெவ்வேறு விளையாட்டு கழகங்களுடன் இணைந்த. அப்ப இங்கேயே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடணும், இங்க யார் யார் இருக்கா? விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு கழகம், இது ரிலேட்டடா தான் ஏதோ ஒரு டேட்டாபேஸ் வரப்போகுது. டேட்டாபேஸ் கொஸ்டின் தான் பார்க்குறோம். ஸோ அது ரிலேட்டடா வரப்போகுதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கொஸ்டினை வாசிக்கும் போது நம்ம எந்த என்வாரன்மெண்ட்ல இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த சூழ்நிலையில இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம இருக்கிறது எந்த மாதிரியான சூழ்நிலை, அதாவது அதாவது எந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம்? ஒரு விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு கழகங்கள் தொடர்பானது. ஸோ அப்ப நம்மளோட பிரெயினை நம்ம அதுக்கு குயிக்கா ட்ரெயின் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளப், இது ரிலேட்டடா தான் இருக்க போகுது. ஸோ நம்மளோட பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிக்கா அடாப்ட் ஆகிக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் டைம்ல அந்த எக்ஸாம் பேப்பருக்கான கொஸ்டின், அதாவது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதுறதுக்கு நம்ம பிரெயின் ரெடியா இருக்கணும். அப்பதான் அதுக்கான ஆன்சரை நம்மளால எழுத முடியும். என்னத்தான் நம்ம படிச்சிருந்தாலும், என்னத்தான் நம்ம இது பண்ணியிருந்தாலுமே கூட, அந்த இடத்துல நம்ம எழுதுறது தான் ஆன்சர். வேற கதையே கிடையாது. நீங்க அங்க சரியா எழுதினாலும் சரி, பிழையா எழுதினாலும் சரி, என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு மட்டும் கிடையாது, இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. எந்த எக்ஸாமுக்கு போனீங்கனாலும் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எந்த எக்ஸாம்ல இருக்கோம், எது ரிலேட்டடா நம்மளோட பிரெயின் வேலை செய்யணும். இங்க இஆர் டயக்ராம்னா இஆர் டயக்ராம்க்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட பிரெயின் வேலை செய்யணும். என்டிடிஎஸ் பத்தி யோசிக்கணும், ரிலேஷன்ஷிப்பை பத்தி யோசிக்கணும், கார்டினாலிட்டியை பத்தி யோசிக்கணும், எட்ரிபியூட்ஸை பத்தி யோசிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீக் என்டிட்டியா, ஸ்ட்ராங் என்டிட்டியா, இது ரிலேட்டடா தான் உங்களோட பிரெயின் வேலை செய்யணும். இதை தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் போகக்கூடாது. சரிதானே? ஓகே, அப்ப இப்போ பார்ப்போம். வெவ்வேறு விளையாட்டு கழகங்களுடன் இணைந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்பான விவரணத்தை கருதுக. சரி, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நம்ம சொல்லிடுறாங்க, இதுதான் சினாரியோ, இதுதான் சிச்சுவேஷன், இங்க இங்க இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஒரு விளையாட்டு, அப்ப நீங்க மார்க் பண்ணிடணும். நான் மறுபடியும் சொல்ற விஷயம், ஒரு விஷயம் நீங்க ஒரு லைனை நீங்க வாசிட்டீங்க, அந்த இடத்துல அண்டர்லைன், அதாவது ஒரு சின்ன கோடு அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டுருங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அப்படி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே, இதோட இது வரைக்கும் தான் நம்ம வாசிச்சிருக்கோம்ட்டு நம்ம வந்து ஷுவர் பண்ணிக்கலாம். தப்பி தவிர நீங்க அதை போடலன்ட்டு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப அதை போடல, ஒரே லைனை 2 3 தடவை நீங்க வாசிப்பீங்க. ஏன் அப்படி வாசிப்பீங்கன்னா டக்குன்னு கொலாப்ஸ் ஆயிருவீங்க. இந்த இடத்துல கிட்ட 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 லைன்ஸ் இருக்கு. ஸோ கிட்ட 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 லைன்ஸ் இருக்கும்போது எந்த இடத்துல நம்ம வாசிச்சோங்கிறது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். கன்ஃபியூஸ் ஆகும்போது என்ன செய்வோம்? வாட்ச லைனையே மறுபடியும் வாசிப்போம். அப்படி இல்லாட்டி ஒரு லைன் தாண்டி வாசிப்போம். டைம் வேஸ்ட்.
ஒரு நாளும் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நம்ம. நமக்கு இருக்க குறிப்பிட்ட டைம்குள்ள சரியான விஷயத்த முடிக்கணும் நம்ம. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஸோ முதல் லைன் வாசிச்சாச்சு, லைன் போட்டாச்சு. அடுத்து பாருங்க, ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை, ஒரு விளையாட்டு வீரர் என்ன செய்யறாராம், ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்காராம். சரி, ஓகே, டன். இருக்கும் அதே வேளை, அப்ப இந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சிடலாம், விளையாட்டு வீரர் விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராம். அப்ப சிம்பிளா அந்த இடத்துல நீங்க சொல்லிடலாம், விளையாட்டு வீரருங்கிறது பிளேயர். பிளேயர்னு நீங்க சொல்லலாம். அதாவது 2020 வந்து பாத்தீங்க அப்படின்னா நேம்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதாவது 2025 கொடுத்த மாதிரி நேம் எதுவுமே அங்க கொடுத்துல. சரியா? வெயிட், கீழே கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஒருத்தர். நோ, கொடுத்துல. சரியா? அப்படி கொடுத்துல்லாத டைம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தான் நேம் கொடுக்கணும் இந்த இடத்துக்கு. சரிதானே? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நேமை நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி இல்லாட்டி விளையாட்டு கழகம்னு கொடுத்துட்டு போறதுங்கிறது பிரச்சனை கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் வேர்ட்ல இதை பார்க்கணும். சரியா? விளையாட்டு வீரர் ஓகே, பிளேயர்னு வச்சுக்கலாம். விளையாட்டு கழகம் கிளப்னு வச்சுக்கலாம். சரி, இந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இஷ்யூஸ் கிடையாது. ஓகே. சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை அவரை தேசிய அடையாள அட்டை எண்ணினால் தனித்துவமாக நான் காணலாம். தனித்துவம்னு சொல்லும்போதே அதான் பிரைமரி கீ. சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். பிளேயருக்கான பிரைமரி கீ என்னது? என்ஐசி. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. மேலும் ஒரு விளையாட்டு வீரருக்கு இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஈஸியாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். தனித்துவம், தனித்துவமாக அடையாளப்படுத்தலாம், அடையாளப்படுத்துறது, இது எல்லாமே பிரைமரி கீயை மென்ஷன் பண்றதுக்கானது தான். சரிதானே? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. மேலும் ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு பெயர், ஒரு விளையாட்டு வீரரை என்ன செஞ்சிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளேயரை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேயருக்குள்ள யாரெல்லாம் இருக்கா, இந்த பிளேயருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அட்ரிபியூட்ஸ் இருக்கான், நேம் இருக்கான், ஷுவர் நேம் இருக்கான், இனிஷியல் இருக்கான். சரி, அதாவது சேமா அந்த பேரை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு பேர், ஒரு அட்ரிபியூட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு அட்ரிபியூட் சேர்ந்து ஒரு அட்ரிபியூட் இருக்காங்கன்னா கம்போசிட் அட்ரிபியூட். தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எதையுமே டிரெக்டா சொல்ல மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எதையுமே டிரெக்டா சொல்ல மாட்டாங்க. ஃபைனல் இயர் பேப்பருங்கிறது, அதாவது 2026 நீங்க எழுத போற இந்த ஃபைனல் பேப்பருங்கிறது பிழைகள் எல்லாம் இருக்காது. தெளிவா விளங்குற மாதிரி தான் கேள்வியும் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் விளங்காம போகலாம். அது 100ல ஒரு 1% அந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வரும். மற்றபடி தெளிவா இருக்கும் பேப்பர். தெளிவு இல்லாம பேப்பர் ஒன்றும் வரவே வராது. அதே டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது ஒருத்தர் கிரியேட் பண்ற பேப்பர் கிடையாது. நிறைய பேர் சேர்ந்து உருவாக்குற ஒரு பேப்பர். அதை ஃபைனலைஸ் பண்ணி அதை தான் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பேப்பர்ல மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் குறைவு. முதலாவது விஷயம், வரலாம், வராம போகும்னு நான் சொல்லலை, பட் சான்சஸ் குறைவு. சரியா? ஒரு 1%, 2% தான் இருக்கும் அதுக்கான சான்சஸ். சரியா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் டிரெக்டா சொல்ல மாட்டாங்க. இது கம்போசிட் கீன்னு சொல்லிடுறாங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சு. டிரெக்டா சொல்லல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு அழகா பாருங்க. ஒரு பெயர் இருக்கும் அதே வேளை அது ஒரு குடும்ப பெயரையும் முதல் எழுத்தையும் கொண்டிருக்கும். அப்ப என்ன சொல்லியிருக்காங்களா, அந்த பெயருங்கிறது குடும்ப பெயரையும் முதல் எழுத்தையும் கொண்டிருக்கான். அப்ப அது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன நடந்திருக்கு, அந்த நேம் உருவாகி இருக்கு. அப்ப அது என்னது? கம்போசிட் கீ. நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க விஷயங்களை வச்சுதான் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து, அப்ப இது ஓகே, இதோட நான் லைன் போட்டுறேன். ஒரு கழகம் அதன் பெயரினால் தனித்துவமாக இடம் காணப்படும். சரி, ஒரு கழகம் அதோட பெயரால தனித்துவமாக இடம் பிரைமரி கீ. சரியா? இடம் காணப்படும் அதே வேளை அது பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கும். சரியா? அது பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்குங்கிறதுக்கான நம்ம வந்து ஒரு வேர்ப வந்து சரியான ஒரு இங்கிலீஷ் வேர்டை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதை பார்ப்போம் எப்படி, அதை எப்படி அப்ளை பண்றதுன்ட்டு. ஒரு விளையாட்டு வீரர் ஆட்டங்களை விளையாடலாம். ஒரு விளையாட்டு வீரர் என்ன செய்யலாமா, கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலாமா, நிறைய கேம்ஸ் வந்து விளையாடலாமா. அப்போ கேம்ஸ்னு ஒரு விஷயங்கள் புதுசா வருது. சரியா? அப்ப அந்த விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. சிம்பிள். என்டிட்டி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பெயர் சொல்லா இருக்கும். அந்த பெயர் சொல் ஒரு நபரா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆமா, ஒரு பெயர், அப்படி இல்லாட்டி ஒரு நபரா இருக்கலாம். சரிதானே? அதே மாதிரி ஒரு இடமா இருக்கலாம். இதை பெயர் சொல்னு சொல்லுவோம். சரியா? அதுதான் என்டிடி. அது சிம்பிளா ஆச்சாரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் இச்சந்திரபேதம் ஒரு தனியான குறிமுறை கோட், ஒரு தனியான குறிமுறையா என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் ஒவ்வொரு கேமுக்கும் என்னதான் தனியான குறிமுறை. தனியானன்ட்டு வந்தாலே அதுதான் பிரைமரி கீ. கோட் தான் பிரைமரி கீ. சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஒரு விபரணம், டிஸ்கிரிப்ஷன் இருக்கான். சரி, ஓகே. அப்போ அங்கே ஒரு லைன் போட்டுரும். ஒரு விளையாட்டு வீரர் ஒன்றுக்கு மேற்பட்ட, கவனமாக கவனிச்சுங்க, ஒரு விளையாட்டு வீரர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டங்களை விளையாடலாம். இங்க என்ன சொல்றீங்க, கார்டினாலிட்டி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம லாஸ்டா பார்ப்போம். அது ஓகே. ஒவ்வொரு ஆட்டமும் குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரனால் விளையாடப்படும். சரி, அது எல்லாமே எழுது.
கார்டினாலிட்டி இது எல்லாமே சிம்பிள் விஷயம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே நான் என்ன செய்றேன்? ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்றேன். ஓகே தானே? ஐடியா விளங்கிருச்சு தானே? என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டேன். பட் இப்படியாப்பட்ட ஒரு கேள்வி வராது. அதையும் சொல்லிடுறேன். இவ்வளோ சிம்பிளா கேள்வி வரவே வராது. சரியா? அது 2020யோட முடிஞ்சிருச்சு. இப்போ வர கேள்வி எல்லாமே கொஞ்சம் டீப்பா வர மாரி தான் இருக்கும். சரியா? அதோட போன வருஷம் கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துருந்துச்சு. சரியா? ஈஆர் டயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஆர் டயகிராம் வந்து சேர்ந்து டேட்டாபேஸ் கொஸ்டின் ரொம்பவுமே சிம்பிளா எஸ்கியூஎல் கூட வரல அதுல. அந்த எஸ்ஏ கொஸ்டின்குள்ள எஸ்கியூஎல் கூட வரல. இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக செய்ய முடியாதுன்னு நான் சொல்லல. எந்த ஒரு கேள்வியுமே சின்ன ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அத செஞ்சிடலாம். அவ்வளவே தான். இப்ப இவ்வளோ நேரம் நான் வாசிச்சேன் பார்த்தீங்களா? இது என்னமோ ஒரு நாள்ல படிச்ச ஒரு விஷயம். ஈஆர் டயகிராம்ங்கிற என்டையர் கான்செப்ட்ட 1 1/2 ஹவர்ல முடிச்ச ஒரு விஷயம் தான் நம்ம. சரி, அப்ப இத செய்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமா வரும். ஸோ, அத நம்ம நம்மோட பிரெயினுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன செய்யணும் அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, அழகா டீகோட் பண்ணி எடுத்தோம்னா, அழகா எழுதிட்டு போயிரலாம். அவ்வளவே தான். சரிதானே? ஓகே. கான்செப்ட்குள்ள வரேன் நானு. கவனமா பார்த்துக்கங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் போவேன். ஏன் அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய விஷயங்கள் படிக்க இருக்கு. அதோட நான் இது எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். இது எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி, டீப்பா எக்ஸ்ப்ளைன் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. ஸோ, இதுக்கு எக்ஸ்ட்ராவா இது சரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஸோ, நெறைய பேருக்கு வீடியோஸ் நான் குடுத்திருந்தேன். அதாவது ரெக்கார்டிங்ஸ் குடுத்திருந்தேன். நெறைய பேர் அதாவது புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு. செக் பண்ணி பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. ஆ அப்டின்னா டவுட்ஸ் எதுவும் இருக்கு அப்டின்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். மத்தபடி இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்த பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ, எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் டைம் குடுப்பேன். சரிதானே? ஸோ, இப்ப எனக்கு மெசேஜ் போடுங்க. இந்த விஷயம் எல்லாரும் கிளியரா? இவ்வளோ நேரம் நான் சொன்ன அந்த கேள்விய வாசிச்சோட உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்துச்சா? வந்திருக்கணும். சரியா? வராம இருக்கக்கூடாது. வந்திருக்கணும். ஸோ, உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சா? அதாவது இந்த விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. ஸோ, இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ, ஒரு ஐடியா ஒண்ணு. என்டிட்டி இதுதான், கார்டினாலிட்டி இதுதான், ஈஆர் டயகிராம்ல வரப்போற ரிலேஷன்ஷிப் இதுதான், இங்க அட்ரிபியூட் வருது, இந்தந்த அட்ரிபியூட்க்கு இதுதான் வருது, எந்தெந்த அட்ரிபியூட் எந்த டைப்க்குள்ள வருது, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எல்லாத்தையுமே. வாசிச்ச அடுத்த செகண்ட் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோதான் கதை. எஸ், 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 எஸ். கிளியர், 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 கிளியர். அவ்வளோதான் ஸ்டூடண்ட்ஸ். பெரிய விஷயமே கிடையாது. கேள்வி சிம்பிளா தான் வரும். சரியா? நம்ம அந்த கேள்வி எப்படி செய்யறதுங்கிற ஐடியாவ எடுத்துட்டோம்னா, ஆன்சர் பண்ணிடலாம். எஸ், எஸ், எஸ். குட். எல்லாருமே எஸ்ன்னு தான் போடுறீங்க. குட். எல்லாரும் மெசேஜ் போட்டீங்களா? சரி. சின்ன ஒரு விஷயம். அத நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. சரி. இப்ப நம்ம கேள்வி செய்வோம். பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் பேப்பர எடுத்து வச்சுக்கங்க கையில. ஸோ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் இப்ப. ஸோ பேப்பர நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பக்கம். நீங்க உங்களோட பேப்பர்ஸ எடுத்து வச்சுக்கங்க. ஓகே. ஓகே. நான் ஒவ்வொரு விஷயமா நான் இங்க மார்க் பண்ணிட்டு போறேன். சரி. எது சரி டவுட்ஸ் எதுவும் இருக்குன்னா நீ சொல்லுங்க. சரியா? ஓகே. முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க? வெவ்வேறு விளையாட்டு கழகங்களுடன் இணைந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்பான பின்வரும் விவாதத்தை கலந்து. சரி. முதலாவது லைன் எப்பயுமே அதை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல இருந்து ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். பட் மெயினான விஷயங்களை அதுல இருந்து எடுத்துக்க முடியாது. சரி தானே? ஓகே. பாப்போம். ஒரு விளையாட்டு வீரர் விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை. ஓகே. ஐ திங்க் 10 நிமிஷத்துல மீட்டிங் எண்ட் ஆயிரும். 10 நிமிஷத்துல மீட்டிங் எண்ட் ஆயிரும். அப்படி எண்ட் ஆயிடுச்சுன்னா சேம் லிங்க்ல குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. சரி தானே? டைம் வேஸ்ட் பண்ணாங்க. குயிக்கா ஜாயின் பண்ணி வந்துருங்க. சரி. ஓகே. நம்ம கான்செப்ட் குள்ள போவோம். ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை. ஒரு விளையாட்டு வீரர் பிளேயர். ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை. ஸ்போர்ட்ஸ் கிளப். இது ரெண்டு தான் என்டிடி. சிம்பிளா கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ இந்த என்டிடி என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். அதுதான் எப்படிங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம். சரியா? சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை. சரியா? சேர்ந்தவருங்கிறதுக்கு நம்ம வந்து சரியான ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்து கொடுக்கணும். சரியா? இதுக்கு சரியான ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்து கொடுக்கணும்னா என்ன வேர்ட் வேணாலும் கொடுக்கலாம். பிரச்சனை கிடையாது. பட் அந்த வேர்ட் ரிலேட்டிவா இருக்கணும். அந்த சேர்ந்தவங்கிறதுக்கு ரிலேட்டிவா இருக்கணும். இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுத வேணாம். இங்கிலீஷ்ல எழுதுனீங்க, இங்கிலீஷ்ல மட்டும் எழுதுங்க. இங்கிலீஷ்ல எழுதுறது நல்லம். சரியா? பிளேயர் ஸ்போர்ட்ஸ் கிளப். அதாவது ஒரு பிளேயர் வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சேர்ந்திருக்கலாமா? சரியா? சேர்ந்திருத்தல் அப்படின்னா என்னது? ஜாயின் பண்ணலாமா? சரியா? ஜாயின் பண்றதுன்னு போடலாம். அப்படி இல்லாட்டி பாஸ் பேப்பர்ல ஆன்சர்ல அட்டாச்ட்னு கொடுத்துருக்காங்க. அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இஷ்யூஸ் கிடையாது. சரியா? அப்ப நம்ம வந்து இருக்கிறதை யூஸ் பண்ணோம். அட்டாச். ஜாயின் பண்ண சேர்ந்தவராங்க அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். சரிதானே? ஸோ அட்டாச். இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு பிழை போடுவாங்களா நீங்க?
ஜாயின் அப்படின்னு போட்டதுக்கு பிழை போடுவாங்கன்னு கேட்டாங்க, கிடையவே கிடையாது. அதாவது வேர்ட்ஸ் அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த வேர்ட்ஸ நீங்க யூஸ் பண்ணி அதுல எது சரி பிழை விட்டுருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா மார்க்ஸ் போகும். சரியா? இந்த வேர்ட் அவங்க குடுத்துருக்காங்களான்ட்டு பாருங்க எங்கன சரி. கேள்விய கொஞ்சம் மறுபடியும் வாசிச்சு பார்ப்போம். வெயிட். அவங்க எங்கன சரி இப்படி ஒரு வேர்ட குடுத்துருக்காங்களான்ட்டு பார்ப்போம். ஓகே. பேப்பர்ல பாருங்க. அட்டாச்ட் அது ரிலேட்டடாவோ இல்லாட்டி எது சரி ஒரு நேம் எது சரி கொடுத்துருக்காங்க அது ரிலேட்டடா சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான நேம் கொடுக்கல. ஸோ அப்போ அதுக்கு ரிலேட்டிவான நேம் ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும். அதை பிள்ளை போட மாட்டாங்க. ஓகே இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க போடலாம். சரி, தமிழ்ல எழுது. தமிழ்ல எழுத இயலாதோன்னு கேட்டுறீங்க. நான் வந்து தமிழ்ல எழுதுறது குறைவு ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்லயும் எழுதலாம் பிரச்சனை கிடையாது. சேர்தல் அப்படின்ட்டு போட்டு இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்ட்டு போட்டு இந்த பக்கம் நீங்க எழுதலாம் பிரச்சனை கிடையாது. பட் நான் ஏன் இதை இங்கிலீஷ்ல எழுதுறேன்னா அவங்க இங்கிலீஷ் வேர்டு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் வேர்டு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு ரீசன் வந்து இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா லாஸ்ட் பேப்பர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 2025 பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களே வேர்ட்ஸை கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கன்ட்டு. அதாவது சதுர அடைப்புக்குள்ள கொடுத்துருக்கதை மென்ஷன் பண்ணி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க மட்டும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை வரும்போது நீங்க அதைத்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் அவங்க மெயினாவே இங்கிலீஷ் ஃபோக்கஸாக தான் கொடுக்குறாங்க இப்போ வர எக்ஸாம் பேப்பர்ஸ்லையுமே. ஸோ அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதே நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஓகே. சரியா? ஹேஷ் கொடுக்கலாம். கொண்டிருத்தல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்துருந்துச்சுன்னா ஹேஷ் கொடுக்கலாம். கொண்டிருத்தல் அப்படின்ட்டு. பட் இங்க அப்படி ஒரு வேர்ட் வரல. அதனால அந்த சாரி அந்த மாதிரி ஒரு வேர்ட் வந்துருந்துச்சுன்னா நீங்க ஹேஷ் கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சேர்தல் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப அதுக்கு வந்து ஜாயின் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம். அட்டாச் வந்து இது பாஸ் பேப்பர்ல இருந்த ஆன்சர் ஸ்கீம்ல இருந்தது. ஸோ அதனால தான் நான் அதை கொடுத்தேன். மற்றபடி நீங்க அது ரிலேட்டடா கொடுத்தீங்கன்னா ஓகே. சரிதானே? ஓகே. ஆஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ரீசன் நான் ஆஸ் ஏன் வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொண்டிருத்தல் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க ஹேஸ் ஹேவ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம். சரிதானே? ஓகே. வெயிட் வெயிட் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஓகே. அப்போ போன்றிலும் ஓகே. சேர்ந்திருக்கும். சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை அவரை தேசிய அடையாள அட்டை எண்ணினார் என்ன செய்யறாங்களாம்? தேசிய அடையாள அட்டை. நிறைய பேர் லாஸ்ட் கிளாஸ் கேட்டிருந்தீங்க என்ஐசி பிரைமரி கீயா வராதான்ட்டு. சந்தோஷமா என்ஐசி பிரைமரி கீயா வந்துருச்சு இந்த இடத்துல. சரி. இப்ப நான் என்ஐசி கொடுத்ததுக்கு ரீசன் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐசியை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ஐசி தான் தனித்துவமா அடையாளப்படுத்துறதுக்குன்ட்டு அழகா மென்ஷன் பண்ணி அதனால தான் நான் கொடுத்தேன். கேள்வியில் இல்லாத ஒரு விஷயத்த ஆட் பண்ண போவேன் நான். சரிதானே? இப்ப என்ஐசி அப்ப என்ஐசி வர்ற இடம் எல்லாம் பிரைமரிக்கு வருமானு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கனால தான் நான் என்ஐசின்னு கொடுத்துருக்கேன். என்ஐசி தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த லைன் இருக்கு. அதனால தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் பிரைமரி. அப்ப நீங்க இதை செஞ்சுட்டு நீங்க யோசிச்சிடக்கூடாது என்னது ஓகே என்ஐசி வந்தா பிரைமரிக்கு தான் ஒரு நாளும் யோசிக்க கூடாது. சரியா? அவங்க பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணணும். மேலும் ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு பெயர் இருக்கும் அதே வேளை. விளையாட்டு வீரருக்கு பெயர் இருக்கான். ஸோ நேம். நேம் இருக்கும் அதே வேளை name இங்கதான். அதே வேளை அது ஒரு குடும்ப பெயரையும் முழு எழுத்தையும் கொண்டிருக்கும். அதாவது ஷுவர் நேம் இனிஷியல். ஸ்டூடெண்ட் இந்த போர்ட் கொஞ்சம் சின்னது. சரியா? போர்ட் கொஞ்சம் சின்னதுன்னா இங்க வீட்டில் இருக்க போர்ட் கொஞ்சம் சின்னது. அங்கே ஆஃபீஸ்லாம் பிரச்சனை கிடையாது. அங்கே கொஞ்சம் பெரிய போர்டு இருக்கு. ஸோ ஒரு சின்ன போர்டுக்குள்ள தான் நான் கம்ப்ளீட்டாக நான் அதை வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ அதனால குட்டி குட்டியாக எழுதுறேன். சரி கிளியரில் விளங்கலை அப்படின்னா எனக்கு சொல்லு சத்தனை. ஓகே. அப்போ ஷோ நேம் கொண்டிருக்கும். அப்போ இது கம்போசிட் கீ அது சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். சரி. ஒரு கழகம். சரி இருக்கு நம்ம வரைஞ்ச முடியுது இந்த இடத்துல. கார்டினாலிட்டி எங்க சரி சொல்லியிருக்காங்களா? ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை. ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை டிரெக்ஷன் என்னது இது எப்பயுமே முடிகிற இடத்துல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆரம்பிக்கிற இடம் ஒண்ணுன்னு தான் ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு விளையாட்டு வீரர் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல என்ன செய்யறாராம் சேர்ந்தவராக இருக்காராம். அப்ப இங்க என்ன செய்யறேன் மண்ணுன்னு போட்டிருக்கேன். சரியா? இந்த மண்ணுன்னு போடுறதுக்கு வேணாம் நம்ம லாஸ்டாவே ஆட் பண்ணுவோம். ஏன் லாஸ்டா ஆட் பண்ணணும்னு நான் சொல்றேன். லாஸ்டா ஏன் நான் லாஸ்டா ஆட் பண்ணணும்னு சொன்னேன். சம்டைம்ஸ் வந்து கீழே இன்னொரு விஷயம் டீட்டெயில்டா இதுக்குன்னு சொல்லி தனியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால நம்ம கார்டியாலிட்டியை லாஸ்டா ஆட் பண்ணுவோம். சரிதானே?
ஒரு கழகம் அதன் பெயரின் தனித்துவமாக சரி ஒரு கழக அதன் பெயரினால் தனித்துவமாக எனக்கு காணப்படும். சரி, name, அவ்வளவுதான். சரி, தனித்துவமா நேம் இனங்காணப்படும்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் அண்டர்லைன் ஏன் போட்டேன்னு யாரும் கேட்கக்கூடாது. சரியா, அதான் சொல்லிட்டேன். நான் தனித்துவம்னு வந்தாலே அது பிரைமரிக்கு தான். சரியா, அதேவேளை பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். சரியா, ஒரு கழகம் அதன் பெயரினால் தனித்துவம் இனங்காணப்படும் அது இனங்காணப்படும் அதே வேளை பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கலாம். சரியா, சரி, இதை நான் லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்பயும் சொல்லிதான் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 to many தான் வரப்போகுது. பட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரியா, நான் சொல்றேன். சரியா, ஓகே. அது பல விளையாட்டு ஒரு விளையாட்டு வீரர் ஆட்டங்களை விளையாடலாம். ஒரு விளையாட்டு வீரர் ஆட்டங்களில் கேம்ஸ் விளையாடலாமா, ப்ளே பண்ணலாமா? அதை நான் அழிக்கிறேன். அழிச்சிட்டு என்ஐசியை நான் இந்த பக்கம் எழுதுறேன். இடம் பத்தல, என்ஐசி. சரி, இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளே என்னது, ஒரு விளையாட்டு வீரர் பல ஆட்டங்களை விளையாடலாமா, கேம்ஸ், பல ஆட்டங்களை விளையாடலாமா? ஒரு விளையாட்டு வீரர் பல ஆட்டங்களைனா இங்க மெனித்தானே வரப்போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடைசியாவே இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க தானே, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா விளங்குறதுக்காக நான் கடைசியா அந்த விஷயத்த சொல்றேன். சரியா, ஒரு விளையாட்டு வீரர் பல ஆட்டங்களை விளையாடலாம். ஓகே, சரி, ஒரு விளையாட்டு வீரர் பல ஆட்டங்களை விளையாடலாம். சரிதானே, ஒரு விளையாட்டு வீரர் பல ஆட்டங்களை, விளையாட்டு வீரரும் ஆட்டமும், அதாவது கேமும் பிளேயரும் என்னது, நவுன். ஸோ அதாவது பெயர் சொல். நவுன்கிற பெயர் சொல்ங்கிறதுனால என்ன செய்யறேன், இன்டிடியூக்குள்ள போட்டேன். பிளேங்கிறது வினைச்சொல். சரி, அதை நான் என்ன செஞ்சேன், அதுக்கு ரிலேஷன்ஷிப்குள்ள போட்டேன். அவ்வளவுதான், பெரிய விஷயம்லாம் சிம்பிளா யோசிச்சுக்காங்க. ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் இச்சந்தர்ப்பம் ஒரு ஓகே, ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் இச்சந்தர்ப்பத்தில் ஒரு தனியான குறிமுறை இருக்கு. ஒவ்வொரு ஆட்டத்துக்கும், சரி, ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு கோட் இருக்கும். என்ன கோட், தனியான ஒரு கோட். தனித்துவமான தனியான எல்லாமே எதை சொல்றாங்க, பிரைமரிக்கு தான் சொல்றாங்க. ஒரு விவரணம் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கான். சரி, ஒரு விளையாட்டு வீரர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டங்களை விளையாடலாம். ஒரு விளையாட்டு வீரர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டங்களை விளையாடலாம். சரி, ஆட்டங்களை விளையாடலாம். ஒவ்வொரு ஆட்டமும் குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரனால் விளையாடப்படும். ஒவ்வொரு ஆட்டமும் சரி, இப்போ பரதேஷ் தானே, சரி மிஸ் பண்ணியிருக்கோமா? இல்ல, எல்லாமே ஓகே தானே. ஆனா ஒரு விஷயம் மெயினா மிஸ் பண்ணிட்டோம், என்னது, கார்டினாலிட்டி நட் பண்ணு. இப்ப நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். சரியா, ஓகே. பின்வரும் வினாக்களுக்கு நிறைபொருள் தொடர் முனையுமே, அதாவது டயக்ராம் வரையும் போது விவரத்தை வரையும் போது மேற்குறித்த விவரத்தில் உள்ள பொருத்தமான சொற்களை மாத்திரம் பயன்படுத்துக. பாத்தீங்களா, நீங்க கேட்டிருந்தீங்க பாத்தீங்களா, தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமான்ட்டு. தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்.